Hi Makale, welcome to the day 5 of testing Lotus Herbal White Glow Vitamin C Gold Radiance Serum. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இது வரைக்கும் 4 டேஸோட அப்டேட் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 5th டே. இந்த 5th டேயில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் தான் இந்த ட்ரைனஸ் வந்து குறையில. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ரைஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணப்போ ஐ ஃபீல் தட் இந்த ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்க மாதிரி ஐ ஃபீல். அன்றைக்கும் டே 2ல் கூட ஐ யூஸ்டு ரைஸ் வாட்டர் ஃபார் ஃபேஸ் வாஷ். அது வந்து இட் இஸ் ஓகே, நாட் பேட். பட் பிளெயின் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி அந்த வாட்டரோட ஹார்ட்னஸாக இல்லை வந்து கிளைமேட்டாக இல்லை வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனாலையான்னு எனக்கு தெரியல. இட் இஸ் ஓவரால் கிவிங் மீ த டார்க் பேச்சஸுங்கிறத விட கிவிங் மீ அ ட்ரைனஸ் த்ரூ அவுட் த ஃபேஸ். ஆக்சுவலி என் ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்காது. ட்ரைனஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வின்டரில் வந்து எனக்கு இங்கே மட்டும்தான் ட்ரை ஆகும். பட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து த்ரூ அவுட் த மவுத் அப்புறம் இந்த சைட்லலாம் ஐ எம் கெட்டிங் த ட்ரைனஸ். ஸோ இன்னும் ஒரு 2 days மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஐ வில் கோ பேக் வித் மை ரெகுலர் ப்ராடக்ட் யூசேஜ். ஸோ அதில் வந்து இஃப் இட் இஸ் கெட்டிங் ரெக்டிஃபைட் then I can surely tell that it is because of this product I am getting the dry patches, and it is not applicable for dry skin as well as for combination skin நான் சொல்வேன். மேபி ஆயிலி ஸ்கின் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், எனக்கு இங்கெல்லாம் ஆயில் செக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அண்ட் இந்த சின் ஏரியாலையும் ஆயில் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ட்ரைன்னு பார்த்தோம் அப்படின்னா வின்டரில் இந்த சைடு மட்டும்தான் ட்ரை ஆகும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சமாக அந்த ட்ரைனஸ் எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகுது. டெய்லி எனக்கு ஒரு இந்த பாருங்களேன், பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு பாயில் அங்கங்கே திடீர்னு எட்டி பார்க்குது. இந்த நெக்கில் இங்கே அங்கங்கே எட்டி பார்க்குது. எய்தர் இது ஒரு ட்ரைனஸ் கொடுக்குது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொறியாக வந்து ஃபேஸில் எட்டி பார்க்குது. அப்ளை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இன்னும் ஒரு 2 days மட்டும் ஓட்டிட்டோன்னா ஐ வில் கம் டு அ கன்க்ளூஷன். ஐ ஆம் டேக்கிங் அன் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் தான். இவங்க சொல்கிற மாதிரி 2 pumps 3 pumpsலாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குது இந்த ட்ரைனஸ் இருக்கிற ஏரியாவில். அதுவும் ஆஃப்டர் அப்ளையிங் திஸ் கொஞ்ச நேரம் கழித்து அகெயின் இட் இஸ் கிவிங் சார்ட் ஆஃப் ட்ரைனஸ். இங்கெல்லாம் அந்த இது செக்ரேட் ஆகலை, பட் இந்த இடத்துல மட்டும் அதாவது இந்த வாயை சுற்றி மட்டும் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ஒரு 2-3 hours கழித்து ரொம்ப வரங்குது. நான் இன்றைக்கி இது பண்ணலை, ஜஸ்ட் டேப் தான் பண்ணுறேன். எனக்கு என்ன ரொம்ப இச்சிங் இருக்குது, இந்த ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் ரொம்ப இச்சிங் இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். My God, it's burning a lot. இந்த பேர்ன் ஆச்சுன்னா நமக்கு கண்ணில் இருந்து ஒரு மாதிரி தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகுது எனக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், போட்ட உடனே இங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்குது. இந்த இடத்துல திரும்பி அந்த ட்ரைனஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், இங்கெல்லாம் எப்படி இருக்குது. அதே ப்ராடக்ட் தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே தான் போட்டப்போ அது இழுத்துக்குது இந்த ப்ராடக்ட்டு. மேபி ப்ராபப்ளி விட்டமின் சி இஸ் நாட் குட் ஃபார் ட்ரை ஸ்கின்னுங்கிறது உண்மை தான் போல். ஓகே, வில் டெஸ்ட் ஃபார் another 2 more days and வில் கம் பேக் டு அ கன்க்ளூஷன். ஏன்னா இந்த 2 days இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஐ வில் கோ பேக் டு மை ரொட்டீன் ப்ராடக்ட்ஸ். அதில் இது ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 10 days கழிச்சு ஐ வில் மேக் அ வீடியோ அண்ட் சே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். இட்ஸ் நாட் பேடுன்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் ஆக்சுவலி குட்டு தான். லைக் அந்த போட்ட உடனே இந்த ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ கொடுக்குது, அந்த கோல்டு டிண்டில் வந்து ஒரு க்ளோ கொடுக்குது. அண்ட் இட் இஸ் ஸ்டேயிங் ஃபார் லாங், அது நான் சொல்லுவேன். இட் இஸ் ஸ்டேயிங் ஃபார் லாங். ப்ராபபிளி இதில் போடும்போது மேபி நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரோ இல்லை ஃபவுண்டேஷன்லேயோ எதுலையாவது வந்து இந்த ஃபேஸ் ஆயிலையும் இன்ஃப்யூஸ் பண்ணி போட்டோன்னா நமக்கு இந்த
இச்சிங் வராதுன்னு நினைக்கிறேன். மேபி ப்ராபபிளி நெக்ஸ்ட் டைம் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ ஃபேஸ் சீரம் அண்ட் ஒயிட் மாஸ்க் மட்டும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் இதோடையே. தேங்க்யூ. அண்ட் தட் இஸ் ஹவு மை ஃபேஸ் லுக்ஸ் ஆன் day 5. another 2 more days for day 6 and 7. அண்ட் அதோட சீரம்க்கு ஐ வில் நாட் சே குட் பை, ஐ வில் அப்ளை. ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டேன், அப்ளை பண்ணலன்னா வீட்டில் உதவிடும். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி அப்ளை. இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்ப்பேன், லைக் மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்து ஃபேஸ் ஆயில் இல்லை ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது. கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் போட்டால் இன்னும் அந்த இச்சிங் இன்க்ரீஸ் ஆகி ஃபேஸையே நாஸ்தி பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் நல்ல மாய்ஸ்சர் செக்ரீட் ஆனதுக்கப்புறம் ஐ வில் அப்ளை ஃபவுண்டேஷன். பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு இங்கெல்லாம் லைக் இட் இஸ் கிவிங் அ பியூட்டிஃபுல் க்ளோங்க. அதுவும் சொல்லியே ஆகணும். இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு என்னென்னு ஐ ஹாவ் டு செக். ஏன்னா ரொம்ப இச்சிங், ரொம்ப ட்ரைனஸ் இந்த ப்ராடக்ட். அது எப்படின்னா ஆக்சுவலி எனக்கு எப்படின்னு இருக்குன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் வந்து இட் இஸ் இன்க்ரீஸிங். இங்கெல்லாம் இது இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ எங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ, எங்கெல்லாம் அந்த ட்ரைனஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து இட் இஸ் கிவிங் அன் இச்சிங் ஃபார் மீ. And let me just check it out for another 2 more days and we'll get back with the results. கொஞ்சம் அப்படி இப்படி கசமசான இருக்குது, நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ லெட் மீ நோ தட் ஆல்சோ. ஐ வில் ஜஸ்ட் டெஸ்ட். This is especially I'm giving it for dry skin and combination skin because my skin is basically dry and combination தான். my skin வந்து வின்டரில் ட்ரை இருக்கும், சம்மரில் வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும். ட்ரைனஸ்னால் த்ரூ அவுட் த ஃபேஸ் இருக்காது, ஒன்லி இன் தீஸ் 2 places. அதனால் மற்ற எல்லா இடத்துலையுமே எனக்கு ஆயில் வந்து செக்ரீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். And trust me, this is one product we have to test for, especially for dry skin, very dry skin and combination skin. இது நீங்கள் ட்ரை பண்ணனா மட்டும்தான் you can suggest for, you can get into your own results. எனக்கு வந்து சூட் ஆகலை. 5 days நான் அப்ளை பண்ணிட்டேன், பட் எனக்கு சூட் ஆகலை. மோஸ்ட் ப்ராபபிளி ஆயிலி ஸ்கின்னுக்கே செக்ரேட் ஆகும். லெட் மீ ஜஸ்ட் கோ ஆன் வித் திஸ் ரிசர்ச். இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் சீரம் வச்சுட்டு கொஞ்சம் ஆயிலும் அப்ளை பண்ண, இந்த ஃபேஸ் ஆயிலையும் சேர்த்து அப்ளை பண்ணி பார்ப்போம். அது கூட இருக்கிற மாய்ஸ்சரைசரையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 week அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 rupees கொடுத்து வாங்கியிருக்கேங்க. அவ்வளோதான். இன்றைக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இவ்வளோ தான் போடுறேன். இது டே டு டே நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து day 5னா இன்றைக்கி எடுத்த வீடியோவை உடனே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஐ எம் நாட் கரெக்டிங் இட், ஐ எம் நாட் மேக்கிங் எனி சார்ட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் இன் திஸ் வீடியோஸ் பிகாஸ் ஐ எம் கிவிங் இட் அஸ் அ டெஸ்டிங் வீடியோ. ஸோ டைரெக்டாக ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் இட் த்ரூ மை மொபைல் ஃபோன். எடுத்து ஐ எம் அப்லோடிங் இட் வெரி ஃபாஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் and love you all. We'll see you in the next video. Thank you.